வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆஃபர்லாட் தமிழ் சேனல். இன்னைக்கு ஏப்ரல் 25 சனிக்கிழமை பூ மார்க்கெட்ல மல்லிகைப்பூவோட விலை அதிரடியாக குறைஞ்சிருக்குங்க. ஆனால் கனகாம்பரம், முல்லை, சாமந்தி, ரோஜா பூக்களோட விலைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் இன்னைக்கு வியாபாரத்துக்கோ, சாமிக்கோ, பூஜைக்கோ, அலங்காரத்துக்கோ பூக்கள் வாங்க போறீங்க அப்படின்னா மல்லிகைப்பூவை அதிகமாக வாங்கி பயன்படுத்துங்க. மற்ற பூக்களை குறைவாக வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கான செலவை குறைச்சிக்கலாங்க. இன்னைக்கு மல்லிகைப்பூ கிலோ 230 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. முல்லைப்பூ கிலோ 200 ரூபாய்க்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. சூப்பர் ரோஜா கட்டு 240 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாமந்தி பூ கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தாமரைப்பூ ஒன்று 20 ரூபாய்க்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. துளசி 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மறிக்கொழுந்து கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செண்டுமல்லி கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கோழிக்கொண்டை பூ கிலோ 80 ரூபாய்க்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. சம்மங்கி பூ கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அரளிப்பூ கிலோ 160 ரூபாய்க்கு கிடைக்குது. நந்தியாவட்டம் கிலோ 160 ரூபாய்க்கு கிடைக்குது. பட்டன் ரோஸ் கிலோ 180 ரூபாய். ஜாதிமல்லி கிலோ 250 ரூபாய்க்கு கிடைச்சது. கனகாம்பரம் கிலோ 700 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. பூக்களோட விலைகள் எல்லாமே கிலோ கணக்கில் சொல்லியிருக்கேன். நீங்கள் சேரில் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சேரு 300 கிராம் வருங்க. ஒரு கிலோவுக்கு 3லிருந்து 3.5 சேரு வரைக்கும் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி விலைகளை நீங்கள் மாற்றி அமைச்சுக்கோங்க. நீங்கள் கடைக்கு வாங்க போகிறீங்க அப்படின்னா ஏழை வர்ற இடத்துல மூட்டையாக வாங்கினீங்கன்னா பூக்கள் நல்ல விலைக்கு கிடைக்குது. அதே வீட்டுக்கு வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து 2 அல்லது 3 கடையில் விலை விசாரித்து எங்கே பூக்கள் விலைகள் குறைவாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குன்னு பார்த்து வாங்கினீங்கன்னா நல்ல விலை குறைவாக கிடைக்குங்க. இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட்டு நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் வீடியோவாக வெளிவருது. நீங்கள் மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் வாங்கினா உங்களுடைய செலவுகள் குறையணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பூக்களோட விலைகள் என்னன்னு பார்க்கலாம். நன்றி.